டிஎஸ்சி தான் சீசன் இருந்துச்சு. அந்த சீசனுக்கு தான் எல்லாம் பறிப்பாங்க. அது இலைனா அந்த இலை ஃபுல்லாக பறிக்க மாட்டாங்க. அந்த இலையில முத்தனை இலைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். பின்ன அதில் வந்து இலையை பார்த்தா தெரியும், டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த இலையை மட்டும் தான் நம்ம பறிப்போம். அந்த இலையை வந்து நேராக கொண்டு போய் ஃபேக்ட்ரிக்கு கொண்டு போயிடுவாங்க. எப்படின்னா ஒரு மூட்டையை கட்டி வச்சுக்குவாங்க. சாயங்காலம் ஆச்சுன்னா வண்டி வந்துடுது. இந்த வியூ பார்த்துக்கோங்க. சாயங்காலம் ஆச்சுன்னா வண்டி வரும். வண்டி வந்து கூட்டிகிட்டு போயிடும். சரி, வண்டி வந்து கூட்டிகிட்டு போயிடும்ல, வண்டி வந்து தூக்கிட்டு எடுத்துகிட்டு போயிடும். எடுத்துகிட்டு போய் நேராக ஃபேக்ட்ரிக்கு கொண்டு போய் இறக்கிடுவாங்க. ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா ஃபெதரெல்லாம் அப்படியே நல்ல ஒரு மெஷினில் போட்டுட்டு அப்படியே விட்டுருவாங்க. அடியில் மேலே ஃபுல்லாக தண்ணி ஊற்றிடுவாங்க. அடியில் தண்ணி எல்லாம் காஞ்சதுக்கப்புறம் இலையை தூக்கி ஒரு லிஃப்ட் மாதிரி ஒன்று இருக்கும், பக்கெட்டு மாதிரி. அந்த பக்கெட்டில் போட்டிங்கன்னா அது கொண்டு போயிடும். கீழே கொண்டு போய் ஒரு மெஷின்குள்ளே போடும். அந்த மெஷினுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு சுற்றும். ரவுண்டு சுற்றி ரெண்டாவது ஒரு ரவுண்டு சுற்றும். ரெண்டாவது ரவுண்டில் வந்து வேஸ்ட் இல்லாதது அது மட்டும் தனியாக தூக்கி போடும். அதை வந்து எஸ்ஆர்ன்னு சொல்லுவாங்க. அதை எஸ்ஆர் ஆர்எஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. எஸ்ஆருங்கிறது அந்த வேஸ்ட் மட்டும் தனியாக ஒரு இடத்துல எடுத்து போட்டுரும். பாக்கி ஒரு இடத்துல எடுத்து போட்டு இன்னொரு மிஷினுக்குள்ளே போட்டு நல்லா அரைச்சி அதுக்கப்புறம் மறுபடியும் காய வச்சு அது வந்து பேக் பண்ணி பண்டில் பண்ணி கிலோ வெயிட்டு போட்டு ஒவ்வொரு ஊருக்கும் அனுப்பிடுவாங்க. நம்ம ஊரை வந்து அதுதான் உங்களுக்கு வந்து சேருது. நம்ம பார்த்தீங்கன்னா சில்வர் க்ளவுடு, சாலிஸ்பெரி இதெல்லாம் ஃபேமஸான டீ தூள். சில்வர் க்ளவுடு வாங்குற மோஸ்ட்டாக சில்வர் க்ளவுடு வாங்கிக்கோங்க, சாலிஸ்பெரி வாங்கிக்கோங்க. இந்த ஊட்டியில் பார்த்தீங்கன்னா என்ன டீ தூள்னு எனக்கு கரெக்டாக தெரியல. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அதுதான் ஃபேமஸ்ன்னு சொல்கிறத விட ஃப்ரெஷ்ஷு பூரா கம்பி கட்ட அனுப்பியிருக்கு. கம்பி மொத்தம் சூப்பராக இருக்கும். என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஊட்டி போயிடலாம். நீங்கள் விசிட் பண்ணுறது எப்படின்னா, கோயம்புத்தூர்லேருந்து இப்போ கிளம்புறீங்கன்னா ஃபஸ்ட்டு விசிட்டு ஒரு 10 நாள் விசிட் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கேருந்து கிளம்புறீங்க நேராக ஊட்டிக்கு வரீங்க, குன்னூர் வரீங்க. குன்னூர் ஒரு நாள் சுற்றி பார்க்குறீங்க. 2வது நாள் ஊட்டி போகிறீங்க. ஊட்டியில் ஒரு நாள் ஸ்டே பண்ணிக்கோங்க, ரெசார்ட் எடுத்து ஸ்டே பண்ணிக்கோங்க. ஒரு நாள் சரி, ஒரு நாள் இல்லாமல் நீங்கள் மோஸ்ட்டாக ரூம் எடுக்கிறதுக்கு ரெசார்ட் எடுத்துக்கோங்க. ரெசார்ட்னா உங்களுக்கு ஒரு வீடே கிடச்சிடும், ரேட்டு கம்மியாக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ரூம் எடுத்திங்கன்னா 4 பேர் இருக்கீங்கன்னா 2500 ரூபா இல்லை, எப்படி வச்சா கரெக்டாக இருக்குது. இப்போ 4 பேர் எடுத்திங்கன்னா 2500 கிட்ட வரும். அதான் நீங்கள் ரெசார்ட் எடுத்திங்கன்னா 3000 3500 கிட்ட தான் வரும். நல்ல பெரிய வீடு, சாப்பாடு, ஃபுட்டு ஃபெசிலிட்டி எல்லாம் பண்ணிடுவாங்க. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு அதனால் ரெசார்ட் எடுக்க பாருங்கள். எடுத்துகிட்டு 2 நாள் ஸ்டே போட்டுக்கோங்க. 2 நாள் ஸ்டே, ஓகேங்களா? ஏன்னா காசு கட்டுறோம், காசு வேஸ்ட் ஆகக்கூடாது. 2 நாள் ஸ்டே போட்டுக்கோங்க. 2 நாள் ஸ்டே போட்டதுக்கப்புறம் அங்கேருந்து எல்லாம் ஊட்டி கிட்டியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு வர பஸ்ஸில் வர மாதிரி இருந்துச்சுன்னா நான் அதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். இங்கே வந்து மோஸ்ட்டாக கேபு சூஸ் பண்ணுறதோட ஆட்டோ சூஸ் பண்ணிக்கோங்க. ஆட்டோ ஏமாற்றுவாங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபா அந்த மாதிரி ரெண்ட்டு கட்டுவாங்க. ஆனால் நீங்கள் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துக்கலாம். அது நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்காதீங்க, நீங்கள் சொல்லுங்கள் இந்த இடத்துக்குலாம் நான் போகணும், எனக்கு இவ்வளோ ஆகும்னு ஸ்டார்டிங்கில் சொல்லிடுங்க. ஸ்டார்டிங்கே சொல்லிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி போயிருங்க. இல்லை உங்களுக்கு தெரியும் தானே, உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துக்குலாம் கூட்டிகிட்டு போங்கன்னா அவங்க உங்களை ஏமாற்றிடுவாங்க. இல்லை மச்சான், ஏமாற்றிடுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ இந்த மாதிரி விளாக் பண்ணுறவங்க இல்லை யூடியூப்பை பார்த்துட்டு அது மாதிரி எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இடம் போகணும். அது நான் உங்களுக்கு ஊட்டி தாண்டினோடனே எங்கள் ஊட்டிக்கிட்ட போகும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் ஊட்டி விசிட்டு
ஊட்டி டு கூடூர் போகும்போது விசிட் அந்த மாதிரி போகணும் சரிங்களா. 2 நாள் ஊட்டி ஸ்டே ஓகேங்களா. 2 நாள் ஸ்டே பண்ணிக்கோங்க. 3ஆவது நாள் ஊட்டியிலேருந்து கிளம்பிக்கோங்க. 2 நாளில் ஊட்டி சுற்றி பார்த்தோம். ஏன்னா ஒரு நேரம் ஆயிடுது. சரி 2 நாள் ஸ்டே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து வண்டி எடுத்துக்கோங்க. வண்டியோ பஸ்ஸோ, வண்டி தான் மோஸ்ட்டாக வண்டி எடுத்துக்கோங்க. அதுதான் நல்லது. வண்டி எடுத்துக்கிட்டோம்னா அங்கேருந்து கிளம்புனீங்கன்னா நேராக கூடூர் போகிற வழியில் சரிங்களா. உங்களுக்கு வந்து அடுத்த விசிட் பார்த்தீங்கன்னா கூடூர் மைசூர் போய்க்கோங்க. மைசூர் பார்த்தீங்கன்னா கல்லட்டி ரோடுன்னு சொல்லி ஒன்று இருக்கும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்டாக ஆக்சிடென்ட் ஆகிற இடம் விட மாட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா TN43 லைசன்ஸ் இல்லை TN43 வண்டியை மட்டும் தான் விடுவாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கல்யாணம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் இருக்கு. சாய்பாபா கோயில் சொல்கிறாங்க. சாய்பாபா கோயில் இருக்குது. இங்கே பாருங்க கல்யாணம் நடக்குது தெரியுதுங்களா. கல்யாணம் இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. இதுதான் கல்யாணம். ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. அப்படி தான் இருக்கும். டான்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மோளம் இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. நம்ம டான்ஸ் தரேன் பார்த்துக்கோங்க. டான்ஸ் பார்த்துக்கோங்க அப்படின்னு. மதியம் சொல்கிற வண்டி நேருக்கு நேர் வருது. நேருக்கு நேர் வந்தாலும் சரி, நேருக்கு நேர் வந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா டான்ஸ் பாருங்க. இங்கே எல்லாம் ஈக்குவலாக ஆடுவாங்க. எல்லாத்துக்கும் ஒரு டான்ஸ்னு சொல்லி ஒரு ஸ்டெப் இருக்கு. ஸ்டெப்பு தான் போடுவாங்க எல்லாரும். பார்த்துக்கிட்டீங்கனாலே தெரியும் உங்களுக்கு ஸ்டெப்பு. பார்த்தீங்கன்னா டான்ஸு. நாங்கள்லாம் இங்கே நின்று பொறுமையாக தான் போவோம். முடிஞ்ச நாங்கள் இறங்கி டான்ஸ் ஆடிட்டு தான் போவோம். பார்த்தீங்கன்னா வர சொன்னாங்க சரியா. வர சொன்னாங்க வந்து பேச வர சொன்னாங்க சரியா. வர சொன்னாங்க அதான் வந்தோம். நீங்க சொல்லாதீங்க. நீங்க சொல்லல வர சொன்னாங்க தான் வந்தோம் சரியா. பார்த்தீங்கன்னா வர சொன்னாங்க வந்து அவர் ஒண்ணு பேசுறாரு. ஆனா நான் நிக்கிறேன். வர சொன்னாங்க நான் வந்து அவர் வந்து வர சொன்ன அங்க நிக்கிறேன்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்கும். இதெல்லாம் கண்டுக்க கூடாது. அதில் தட்டி விட்டு போகணும். ஓவராக பேசினானுங்க அவன் வண்டி ஏற்றிட்டு போகணும் சரிங்களா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பார்த்தீங்கன்னா அவனை நான் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. தெரியுதுங்களா அவனை? பைத்தியக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வாய்க்கு தின்றதுக்கே வருவானுங்க. நம்ம வந்து இப்போ யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம யாருக்கும் பயப்படவும் மாட்டோம். பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுச்சா உங்களுக்கு? நாங்கள் பார்த்தோம். நான் பார்த்தேன். பார்த்தீங்கன்னா எத்தா வியூவு பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் ஏறி போவோம். இப்போ ஆப்போசிட்டில் வண்டி வருதான்னு பார்ப்போம். வண்டி வரலன்னா ரைட் ஏறி போயிடுவோம். ஒன்றும் ஏதாச்சும் பேசினா ஃப்ரெண்ட்ஸ் வண்டிக்குள்ளே ஏற்றி போட்டு நம்ம கண்டெய்னருக்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்றி போட்டு 4 அடி ஃப்ரெண்ட்ஸ். 4 அடியில் அவன் நான் போயிடுவான். பயந்துருப்பான் வீடியோ காமிச்சோன்னு. போட்டோ போடுறாடு பயந்துருப்பான். வாய்த்தா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பையன் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீ என்னவா பேசு இவட ஏறி போயிடுவான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பயப்படவே மாட்டான். போட்டு பேசலாம்னா போட்டு சாத்திடுவோம். நம்ம மேலே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம நிற்க சொன்னா நின்றுட்டோம். ஏற சொன்னா ஏறலாம். அவன் தேவையில்லாம வந்துட்டு நீ எதுக்கு ஏறி வரான்றான். என்னமோ அவர் சொல்லிட்டாரு வாங்க. நம்ம நிக்கிறதுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரி பேசும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? எரிச்சல் ஆயிட்டு வீடியோ எடுக்கிறனால நம்ம அமைதியா வரும். இல்லாட்டி நிறைய கெட்ட வார்த்தை போட்டிருக்கோம். நகவம்பு சண்டைக்கு போறதில்ல, ஒத்த சண்டைய விடுவதில்லை, வரி புலி நான் தோத்ததில்லையடா. வந்து காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பாத்துக்கோங்க. லேடிஸ் காலேஜ் கீழே பாத்தீங்கன்னா லேடிஸ் ஸ்கூல், இங்க லேடிஸ் காலேஜ். பாத்தீங்கன்னா இந்த டைம்ல ஞாயிற்றுக்கிழமை வராம நாளைக்கு வந்துருந்தோம்னா நாங்க என்ன ரகலை பண்ணிருப்போம் உங்களையே வச்சுக்கிட்டு. நம்ம ஊர்ல எல்லாம் பிளேன்ஸ் இருக்கிற மாதிரி எல்லாம் கார்ல போனாதாப்பா. அப்படியெல்லாம் நம்ம ஊர் பொண்ணுங்களாம் அழகா வேற லெவலு. எல்லா பொண்ணுங்களும் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. எல்லாத்தையும் நான் சொல்றேன், பொதுவா சொல்றேன். நல்ல பொண்ணுங்க நம்ம ஊர். நம்ம நல்ல பொண்ணுங்கன்னா உங்க ஊர் அதுக்கு எங்க ஊர் கெட்ட பொண்ணுங்களான்னு கேட்காதீங்க.
இப்போ நான் பிளேன்ஸில் பொறுத்தளவுக்கு இப்போ நாங்கள் இந்த மாதிரி பிக்கப்பில் போகிறோம் டிரைவர்னு சொல்லும்போது கொஞ்சம் இதாக பார்ப்பானுங்க. காரில் போனால் பேன்னு பார்ப்பாங்க. கரெக்டு தானுங்க. நம்ம ஊரில் அப்படியெல்லாம் இல்லை. நீ நடந்தே வா, நான் உன்னை ரெஸ்ட்டு தான் போவேன். நல்லா அழகாக சமத்தாக இருப்பாங்க. ஆனால் என்ன வாயை திறந்தா மூட மாட்டாங்க, வாயாடிங்க. மற்றபடி நல்ல பொண்ணுங்க. நீலகிரி ஃபர்ஸ்ட் அதிகமாக இருக்கிற தமிழ்நாட்டிலேயே அதிகமாக இருக்கிற பொண்ணுங்க ஊரில் ஃபஸ்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா நீலகிரி தான் இருக்கும். அவ்வளோ பொண்ணுங்க இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க பொண்ணுங்க. நல்லா நல்ல டீசன்ட் நீட்டான பொண்ணுங்க. குடிக்க தான் மாட்டாங்க. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே நான் குளிர்தே சொல்லி குடிக்க மாட்டாங்க, சேக்கப்பட்டு போட்டுக்குவாங்க. இன்னும் கோத்தகிரிக்கு குண்டூருக்கு எவ்வளோ கிலோமீட்டர்? குண்டூருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நெருங்கிட்டோம். நம்ம பார்த்தீங்கன்னா பேசிட்டே வரனால தெரியறது இல்லை. 18 கிலோமீட்டர் இருந்துச்சு அங்கேருந்து. 21 கிலோமீட்டரு. நம்ம ஆஃபீஸ் வந்து 18 கிலோமீட்டரு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் கிட்ட வந்தாச்சு. அதுனா கிளைமேட்டு கொஞ்சம் சில்லுன்னு இருக்கு, மழை வர மாதிரி தான் இருக்கு. நம்ம போக போக தெரியத்தான் போகுது மழை வருதா வெயில் அடிக்குதான். நேற்று சரியான மழை. நேற்று மழை. நேற்று தான் நம்ம பையன் மட்டும் தனியாக வந்திருக்காருன்னு சொன்னல, கண்ணு தெரியலடா, ஃபுல்லாக மிஸ்டரா அடிச்சு சரியான மழைடா அப்படின்னு. இந்த ஒரு வண்டி வந்துச்சு. ரெண்டாவது ஒரு வண்டி நம்ம நண்பர் ஒருத்தர் வராரு. அவர் வந்து இங்கே குன்னூருக்கு வர டைமிங், அவர் வந்து கோத்தகிரி வழியில் நம்ம குன்னூர் போவோம், அவர் குன்னூர் போக மாட்டார், டைரெக்டாக ஊட்டி போயிடுவார். அவர் அந்த வழியில் போயிடுவார். அந்த வண்டியில் ஒரு நாள் உங்களுக்கு விளாக் பண்ணி போடுறேன். அந்த வழி உங்களுக்கு நான் ஒரு நாள் காமிச்சு தரோம், சரிங்களா? அப்போ அந்த வழியில் போனீங்கன்னா அவரும் சொன்னார், இவங்க கூட பரவாயில்ல, அவருக்கெல்லாம் கண்ணு வண்டியை நிப்பாட்டி போட்டாராமா. ஓட்டவே முடியல. ஏன்னா 12 மணி 11 மணி வாக்கில் இங்கே வந்துட்டாரு. நாங்கள் வந்தது நேற்று, அவங்க வந்தது வந்து 1 மணி ஆச்சு. எங்கள் குன்னூரை தாண்ட அவங்க ஊட்டிக்கிட்ட வரும்போது 1 மணி ஆச்சு. அப்போ கண்ணே தெரியலடா, வண்டி சைடே பண்ணிட்டேன், அந்தளவுக்கு மழை அப்படின்னு. அப்போது காருக்காரங்கெல்லாம் பார்த்து வாங்க, வெளியூர்னு வந்தால் கொஞ்சம் பார்த்து வாங்க. மழை டைமில் ஸ்லோவாக வாங்க. ஏன்னா நம்ம ரோட்டில் இழுத்து விட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, பைபாஸில் இழுத்து விட்டுச்சுன்னா வண்டி கண்ட்ரோல் பண்ணி நிப்பாட்டிடலாம். நம்ம ஊரில் இழுத்து விட்டுச்சுன்னா கீழே போயிடுவோம். அது இல்லாமல் பெண்டு கரெக்டாக இழுத்து விடுற டைமில் பெண்டு வந்துச்சுன்னா வண்டி ரைட்டுக்கு திருப்புறதா லெஃப்ட்டுக்கு திருப்புறதான்னு தெரியாது. ஏன்னா எங்களுக்கே தெரியாது. நாங்களே நிறைய அவஸ்தைப்பட்டிருக்கோம். அவஸ்தைப்பட்டிருக்கோம். ஒரு இடம் இப்ப வருது பாருங்க. இப்போ அவர் இங்கதான் பறந்தாரு. இந்த இடத்தெல்லாம் நாங்க பசங்க நாங்க மறக்கவே மாட்டோம். நாங்க ஒரு 3 பேரு, அதே எங்க அக்கா 4 பேரு இங்கதான். எல்லாம் உருண்டு பரண்டி போடும். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு நாள் சொல்றேன், வ்ளாக் பண்ணு. நாங்க நல்ல நாள் இருக்கும்போது சொல்றேன். இன்னைக்கு ஒரு வராங்க, நாளைக்கு ஒரு வர மாட்டார். நான் மட்டும் தான் தனியாக. நாளைக்கு அவர் மட்டும் தான் தனியாக வருவார். நாளைக்கு எனக்கு டியூட்டி இருக்குது வேறு இடத்துல, நான் டியூட்டிக்கு போயிடுவேன். இவர் மட்டும் தான் தனியாக வருவார், சோலோ இது. ஏன்னா பசங்க கூட வந்து ஜாலியாக இருக்கும். தனியாக வந்தால் எவ்வளோ ஓட்டினாலும் தீராது, இடமே வராது, உங்களுக்கே தெரியும். கடுப்பாக இருக்கும். இதுதான் டிரைவர் லைஃப். பசங்க கூட இருந்தால் ஜாலியாக இருக்கும், வர்றது தெரியாது. பாருங்க, நாங்கள் கிளம்புனதும் தெரியல, இங்கே வந்ததும் தெரியல, ஜாலியாக அப்படியே பேசிட்டே வந்துட்டோம். இதை தனியாக வந்தோன்னா எப்படா வரும் அப்படின்னு இருக்கும், கடுப்பாகும். சிம்ஸ் பார்க் ஃப்ரெண்ட்ஸ், குன்னூர் வந்தாச்சு. குன்னூர்னா டவுனுக்கு ஒன்றும் வரல, பஸ் ஸ்டாண்டுக்கு ஒன்றும் வரல. குன்னூரோட ஆரம்பம் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சிம்ஸ் பார்க் இந்த ரோட்டில் பார்க் பண்ணுறது 100 ரூபா வாங்கிடுவோம். நல்லா கண்டுக்காதீங்க. ஆமாம், பார்க்கிங்கு 100 ரூபா வாங்குறோம், சம்மந்தமே இல்லாமல். அது ஓவர் சார்ஜ். முடிஞ்ச அளவுக்கு கொடுக்காம ஓடி வந்துருங்க. இறங்கினோடனே கண்ணாடியெல்லாம் ஏற்றிட்டு நீங்கள் பாட்டுக்கு வாங்கிடுங்க. ரிட்டன் அவங்க ஆளுக்கு ஏறும்போது நீங்கள் பாட்டுக்கு எடுத்து வந்துருங்க. பார்த்துக்கோங்க. சிம்ஸ் பார்க் உங்களுக்கு காமிச்சு தரேன். ஓகே, நல்லா பெரிய பார்க்குன்னு சொல்ல முடியாது. ஓகே, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு நம்ம இப்போ கோயம்புத்தூர்லேருந்து நம்ம வரோம், மேட்டில் ஏறி எழுச்சி ஏறி வரோம். கொஞ்சம் நல்லா இயற்கையாக கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு போகலான்னு சொல்லும் போது இந்த வழியில் வர மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே வந்துக்கோங்க. அதான் நீங்கள் காட்டேரி வழியில் போகிற மாதிரி இருந்துச்சிங்கன்னா காட்டேரி பார்க் ஒன்று இருக்குது. அந்த பார்க்கு இதோட சின்னதாக தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் அப்படியே இயற்கையோட ரசிக்கலாங்க. எஸ்டேட்டு நிறைய பார்க்கலாம். நம்ம ஊரில் மோஸ்ட்டாக டீ எஸ்டேட்டு தான். டீ எஸ்டேட்டு தான் நம்ம ஊரில், வேறு எதுவும் இல்லை. டீ எஸ்டேட்டு. டால்ஃபின் ஹவுஸ்க்கு வந்து வழி வந்து நமக்கு தெரியாது, நம்ம நண்பர் சொல்லி கொடுப்பாரு. சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கிட்டிங்களா? 2S போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தெரியுதா என்ன இது? பார்த்துக்கிட்டிங்களா?
பார்த்தீங்கன்னா குன்னூர் பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு நீங்கள் ரைட் எடுப்பீங்க. டால்பின் ஹவுஸுக்கு வந்து நீங்கள் லெஃப்ட் எடுத்து கீழே ஒரு இறக்கம் மாதிரி இருக்கும். அதை போயிட்டு நேராக போனீங்கன்னா டால்பின் ஹவுஸ். அந்த ரோடு வந்து நாங்கள் உங்களுக்கு காமிச்சு தரோம். இந்த ஸ்ட்ரீட் லைட் ஒன்று இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இந்துஸ்தான் பேங்க்னு சொல்லிட்டு இருக்கும். இந்துஸ்தான் எங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது, அது என்னமோ போட்டிருக்கு பேங்க். அதை என்ன பார்த்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் லெஃப்ட்டில் இறங்குனீங்கன்னா டால்ஃபின் ஹவுஸ் போயிடலாம். லெஃப்ட் போயிட்டு அடுத்த லெஃப்ட் போகணும். லெஃப்ட் போனீங்கன்னா அங்கே ரோடு போட்டிருக்காங்க. அங்கே ஒன்றும் போட்டிருக்காது. அதனால் இங்கே வரும்போது கொஞ்சம் விசாரிச்சுட்டு போங்க, டவுட்டாக இருந்துச்சுன்னா. சரிங்களா? இதில் ரைட் எடுத்திங்கன்னா நீங்கள் குன்னூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடலாம். எங்களுக்கு போகிற வழியில் தான் ஆஃபீஸ் இருக்குது. விசிட் பண்ணிகிட்டே போயிடுவோம். அடுத்து உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் ஆயிடுச்சு. அடுத்து இது பார்த்தீங்கன்னா புது பஸ் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊருக்கு தெரியுதா? டவுன் பஸ்ஸு உங்கள் ஊருக்கு வந்துருச்சா? இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸ்விக்கி நம்ம ஊரில் வந்தால் நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னு சொல்லி ஸ்விக்கி ஜொமேட்டோன்னு சொல்லிட்டு எதுவும் இல்லைன்னு நினைக்காதீங்க. நம்ம ஊரில் வந்து ஸ்விக்கி இருக்குது. ஊட்டியில் ஸ்விக்கி இருக்கும், ஜொமேட்டோவும் இருக்கும். நம்ம கீழே கூலூர் இறங்கிட்டிங்கன்னா, கூலூர் மோஸ்ட்டாக நீங்கள் இருக்க ஆல்ட்டு பண்ண மாட்டீங்க. கூலூர் இறங்கிட்டிங்கன்னா ஸ்விக்கி ஊபடி இல்லாமல் ஊபடின்ற ஜொமேட்டோ இல்லாமல் ஊபடி, டெசிட்டோ, ஃபுட் டாக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு 4-5 ஃபுட் டெலிவரி இருக்குது. 1க்கு 4 இருக்குது. ஆனால் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் நம்ம ஊருக்காரங்களே நடத்துறது. அதனால் மோஸ்ட்டாக அங்கே ஆர்டர் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்டாக ஊபடின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் ஸ்டோர் இருக்குது, அதிலே ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஒரு வழியோட சொல்கிறாரு, வழி விட்டாச்சு. அவர் போக சொல்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா குன்னூர் வந்தாச்சு. குன்னூர்லேருந்து அப்படியே லோடெல்லாம் இறக்கிட்டு ஊட்டி வந்து இது பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுறோம். ஃபேமஸான சர்ச் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குன்னூரில். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சர்ச் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே அது சென்ட் ஆண்டனின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது ஸ்கூலு, அது சர்ச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபேமஸான சர்ச்சு எப்படின்னு சொல்கிறோம்னா கப்புள்ஸ் சர்ச்சு. உங்களுக்கு 2 ஹெச்லேயே காமிக்கிறேன், தெரியுதா? ஏன்னா இது கப்புள்ஸோட சர்ச்சு. நம்ம வந்து நம்ம ஊரில் உங்கள் ஊர் மாதிரி கோயம்புத்தூர் மாதிரி ஃப்ளவர் ஸ்பாட்டு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எங்களுக்கு வந்து சந்தேகம் வந்து பொந்து குழு புதரு அப்படி தான் நம்ம ஆளுகளை போவாங்க. நாங்களே இப்படி தான் போவோம். எங்கே புதர் இருக்குன்னு பார்த்து தான் போவோம். புதர்லாம் பதுங்கிறதுக்கு இல்லை, பாயறதுக்கு. புளி எப்படி அந்த மாதிரி போவோம் நாங்கள். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல அளவு இந்த காரை சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா குன்னூர் வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஆஃபீஸ் கிட்ட நெருங்கிட்டோம். அதனால உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு நாங்கள் வ்ளாக் போடுறோம். உங்கள் பொருளெல்லாம் இறக்கிட்டு வ்ளாக் பண்ணுறோம். ஊட்டி போகும்போது அப்படி கண்டினியூ பண்ணுறோம். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். குட் ஆஃப்டர்நூன். பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னடா என்ன சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. இது மிஸ் பண்ணிட்டீங்க நினைக்கிறப்பா, தெரியல எனக்கு சரியா. இந்த வந்துச்சா வரலையா? இப்போ பார்த்தீங்கன்னா குன்னூர் வந்து ஊட்டி கிளம்பியாச்சு. குன்னூர் வந்து ஊட்டிக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஷார்ட்கட்டு. நான் உங்களுக்கு அங்கேருந்தே வ்ளாக் பண்ண மறந்துட்டோம். அங்கே ஷார்ட்கட்டில் ஒரு மேடு ஏறும். நாளைக்கு வரும்போது கறி சாப்பிட போயிட்டோம் நாங்கள். அந்த இடத்த நாளைக்கு வரும்போது அவன் காமிச்சு கொடுப்பான். அந்த இடத்துல நீங்கள் ஏறிங்கன்னா ஷார்ட்கட்டு ஊட்டிக்கு. ஏன்னா ஊட்டி பொறுத்தவரைக்கும் டிராஃபிக் தானே, டிராஃபிக் இல்லாமல் வரும் இதில் வந்தீங்கன்னா. மாடு சாப்பாடு தருவாங்களா மாட்டாங்களா? அண்ணா இது சின்ன ரோடு, வண்டிங்க எவ்வளோ இருக்கா, சீக்கிரம் போயிடலாம். ஊட்டிக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரு வழி சொல்லுவோம், அந்த வழியில் ஏறி வாங்க. இன்னும் நிறைய கட்டு இருக்கும், சின்ன ரோடு, அது மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இது ஒரு சின்ன ஊர். இந்த ஊரை தாண்டிக்கிட்டிங்கன்னா அப்புறம் டிராஃபிக் இருக்காது. பார்த்தீங்கன்னா நம்ம வயலில் வளைஞ்சிது, நம்ம வயலெல்லாம் அவங்க வயலில் வளைஞ்சிது. தக்காளி எல்லாம் ஃப்ரெஷ்ஷு. கொஞ்சம் நேராக போனீங்கன்னா நீங்கள் அருவங்காட்டுக்கு போய் ஏறிக்கலாம், இல்லாட்டி எல்லநல்லி போய் ஏறிடலாம். 2 இல்லைனா பாய்ஸ் கம்பெனி போய் ஏறிக்கலாம். 3 இல்லைனா நீங்கள் ஊட்டிக்கே போய் ஏறிக்கலாம். அதாவது நம்ம அப்பர் வேல்யூ இருக்குல்ல, வேல்யூ அந்த அப்பர் பவானி கட்டாயம் லெஃப்ட் அந்த மேலே மேடு ஏறி இறங்கும். அதை காமிச்சர் அந்த இடத்த. அங்கே போய் நேராக ஜாயிண்ட் ஆகிருக்கும். கிலோமீட்டரு என்ன 5 கிலோமீட்டர் தான் கம்மியாக வரும் உங்களுக்கு. ஒரு 5 கிலோமீட்டர் தான் கம்மியாக வரும். ஆனால் டிராஃபிக் இருக்காது. அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஹெவியாக இருக்கும்.
நம்ம ஊருக்காரங்களுக்கு தெரியணும்னா இந்த வழியில் போய்க்கோங்க. மற்றபடி வெளியூர்காரங்க வந்தீங்கன்னா இந்த வழியில் போகாதீங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள் போண்டா வாங்கினோம், 10 ரூபா ஒரு போண்டா, 2 போண்டா 2 பஜ்ஜி வாங்கினோம். நம்ம ஆளு வந்து ஒரு பஜ்ஜி போதுண்டா, அதே சாப்பிட முடியலடா அப்படின்னா நமக்கெல்லாம் வயசு பசி தாங்காது. பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் ஒன்று அந்த இடத்துல வந்து விழுந்துருச்சு. ஏன்னா டப்பு டப்பு சவுண்டுன்னு பார்க்காதீங்க. பார்த்தீங்கன்னா வண்டி அதிகமாக வராதிங்க, தெரிஞ்சுங்களா? உங்களுக்கு ரோடும் பார்த்துக்கோங்க, சின்ன ரோடு. நம்ம வணக்கம்டா மாப்பிள்ளை சொல்லிட்டு இவர் தான் வருவார். போகிற வழி நம்ம டெய்லி இந்த ரூட்டு தான். அது வந்து ஒரு நாள் இவன் போனான், அதுக்கப்புறம் ரெகுலர் ரூட் ஆக்கிட்டான். நான் நிம்மதியாக போகலாம், டிராஃபிக் இல்லாமல். டீ குடிச்சிங்களா எல்லாரும்? போண்டா கண்டா சாப்பிடுங்க. நம்ம ஊருக்கு வந்தால் நம்ம மஸ்ட் ட்ரை கிழங்கு போண்டா தான், அல்டிமேட்டாக இருக்கும். கிழங்கு போண்டா பானிபூரில் பார்த்தீங்கன்னா சோயா. அவன் ஒரு சோயா மேனு, அதனால இல்லை சோயா நல்லா இருக்கும் உண்மையாலுமே. அப்புறம் மஸ்ட் ட்ரை பீஃப் சில்லி. இதனால பீஃபை பற்றி பேசணும்னு நினைக்காதீங்க, சாப்பிட்றவங்கிட்ட சொல்கிறேன். நாங்களாம் சாப்பிடாம தான் இருந்தோம். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், திருநெல்வேலிக்காரன், பீஃப்னாலே அலர்ஜி. ஒரு நாள் வாங்கி கொடுத்தோம் பீஃப்னு சொல்லி ஏமாச்சி, சிக்கன் சொல்லி ஏமாற்றி கொடுத்தோம். அன்னைக்கு வச்சவன் தான், ருசியை பார்த்தவன் தான். இப்போ வரைக்கும் பீஃப் சொல்லி தான் கையை கீழே வைக்கல. சொல்லுவாங்கன்னா பழைய அருவங்காடு போர்டு, பஸ்ஸு போர்டு பாருங்க, புரியுதுங்களா? பழைய அருவங்காடு. அங்க இது இருக்கு, பார்த்து. நான் இருண்ணா, பாக்ஸ் இருக்கு. ஆனா இவர இன்னும் ரைட் ஒட்டி சொல்லலாம். வண்டி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியுது. பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் வண்டி எடுத்து போகிறேன்னாரு, கிளீன் பண்ணி தரேன்றாரு. இந்த மாதிரி தான் பாக்ஸ் காலியாகுது. அது வந்து இபி பாக்ஸு ஊட்டிட்டாரு, திருப்பி வெளியே வந்துருச்சு. பல்ப் ஆயிடுச்சு அவருக்கு. பார்த்தீங்கன்னா நம்மளும் அப்படியே போகிறோம், நம்மளும் அப்படியே கிளம்புறோம். பைக் நிற்கிறா, கொஞ்சம் அவர் போகணும்னா திரும்பி நிற்கிது, எங்கே போவோம்? இங்கே பார்த்தீங்கன்னா பஸ் அங்கே வளையாது, சின்ன பெண்டு, அது கொஞ்சம் ஏறி தான் வளையணும். அதனால் வண்டி கொஞ்சம் ரிவேஸ் வந்துட்டுனா ஏறி வளையும். பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஒரே சம்பவமாகவே இருக்கு. ஒரே சம்பவம் தான், என்னன்னு தெரில. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரயில்வே ட்ராக்கை தாண்ட போகிறோம். இப்போ தான் ட்ரெயின் போச்சு, அதனால் கொஞ்ச நேரம் வீடியோ ஆஃப் பண்ணி வச்சுருந்தோம். இன்னும் டிராஃபிக் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தால் பேசிகிட்டு இருந்தாங்க. ரயில்வே கேட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா டாய் ட்ரெயின் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மேட்டுப்பாளையம் டு ஊட்டி வண்டி 20 தான் போகும். ஒரு நாள் விசிட் பண்ணுங்க, அது கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும். இங்கேருந்து நாங்களே போகல, ஆனால் சொல்கிறேன், எல்லாரும் சொல்லுவாங்க செம்மையாக இருக்கும். ஆனால் 1 மாதத்துக்கு முன்னாடி டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. முன்னாடியே சீட்டு வேணும், சைடு ஜனம், முடிஞ்ச அளவுக்கு ஜன்னல் சீட்டு. பார்த்தீங்களா வியூ பார்த்துக்கோங்க. இதுக்குள்ளே தான் ட்ரெயின் போகணும். அப்போ எப்படி இருக்கும் வியூன்னு மட்டும் பாருங்கள். நான் டூரிஸ்ட்டில் போடுறேன் பாருங்கள், தெரியுதுங்களா? வியூ ஒரு கோயில் தெரியுது பார்த்தீங்களா? அது ஃபேமஸான கோயில். அதனால் எல்லோரும் அதுக்கு தான் போயிட்டுருக்காங்க. இந்த வழியில் வந்தால் எல்லோரும் அதுக்கு தான் போவாங்க. பார்த்துக்கோங்க வியூ. நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். வியூ சூப்பராக இருக்கும், தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டாய் ட்ரெயினில் போகிறது வேறு லெவலில் இருக்கும். டாய் ட்ரெயினில் போகிறது வேறு லெவலில் இருக்கும். ஆனால் மேட்டுப்பாளையத்துலேருந்து வரும்போது ஃபுல்லாக வந்து காடு போகும்போது
காட்டுக்குள்ள ஒரு ஏன்னா இப்போ experience கிடைக்கும். நம்ம வந்து இப்போ எப்படின்னா மலைக்கு மேலே தான் ஏறுறோம், ஆனால் நம்ம ரோடு வந்து மலைக்கு கீழே தான் இருக்கும். ட்ரெயினை டாய் ட்ரெயினில் போனீங்கன்னா மலைக்கு மேலே தான் நீங்கள் போகவே செஞ்சீங்க. இங்கே மலையோட டாப்லேருந்து ஒரு 20 அடி கூட இல்லை, ஒரு 10 அடி கீழே தான் நீங்கள் போவீங்க. உங்களுக்கு கோஸ்ட் கதை நிறைய வரும், நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான் உங்களுக்கு வீடியோவை பண்ணி காமிக்கிறேன், அப்போ நீங்கள் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். கதையெல்லாம் நிறைய ஃப்ளாஷ்பேக் இருக்குது. நம்ம பொய்ன்னு நினச்சிட்டு இருக்கோம், நாங்களும் அப்படி தான் நினச்சோம் இவ்வளோ வருஷமாக. நாங்கள் வரும்போது தான் எங்களுக்கு அந்த ஃபீலிங் தெரியுது. இங்கே பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்காங்க, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அங்கே ஒருத்தர் பாருங்கள் ஆட்டையை போட்டுட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க ஒருத்தர் என்னமோ ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று கும்மடின்னு வச்சு ஆடினாங்க சொன்னோம் நினைக்கிறேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிளாக்ல நாங்கள் சொன்னோம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறோம் உங்களுக்கு. இங்கே தான் அது ஆடினது. இங்கே சிபில் பேக்கில் நிப்பாட்டிட்டு சரியான குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருந்தோம் நாங்கள். பார்த்தீங்கன்னா இதுதான் தெரியுதா உங்களுக்கு? பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தையோட ராட்டினம் அது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ராட்டினம் அதான் சரியான கோவில் ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. கோயில் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நகை பொம்மை இந்த பாருங்க கொம்பை போட்டிருக்கான் அவன். இது வந்து ஃபேமஸான கோயில், அதனால நிறைய ஃபங்க்ஷன் நடக்குது, நிறைய கடைகள்லாம் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. நல்லா பார்த்துக்க. அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நேரம் அப்படியே இதை பேச மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான ஆட்டம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நீங்கள் பார்க்க விட்டுட்டீங்க, விட்டு பார்த்துருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? டிபார்ட்டா போகலாம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நாங்கள் மீண்டும் வரோம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஸ்ட் யாரு தெரியுதுங்களா? வீடெல்லாம் பாருங்க, எப்படி ஏற்று பாருங்க. இந்த மாதிரி ரூட்டுல தான் நம்ம ஏன் இந்த ரூட்ல வரோம்னா இதுதான காரணம். இதுதான் காரணம். பாரு பக்கா வியூ. பார்த்துக்கோங்க, நம்ம கோயில் ஃபங்க்ஷனோட இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஏன் நம்ம ஊர்லலாம் நம்ம வடக்கன்ஸ் இருக்க மாட்டாங்க நம்ம ஊரில், சரிங்களா? நீங்கள் பிளெயின்ஸில் போய் வடக்கன்ஸ் இருப்பாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. நம்ம ஊரில் பொறுத்தளவுக்கு வடக்கன்ஸே இருக்க மாட்டாங்க. மிரர் பார்த்தீங்கன்னா ஒன்று உடஞ்சி போச்சு, சைடு மிரர் தெரியுதுங்களா? சைடு மிரர் இல்லாமல் தான் போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை வேறு இன்றைக்கி கடை இல்லை, நேற்று வேறு டைமிங். இந்த வியூவெல்லாம் பார்த்துக்கோங்க, இந்த வியூவெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. நல்லா இருக்கு வியூ. நல்லா இருக்கு. அதான் பார்த்தீங்கன்னா அருவங்காடு ரோடை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சிங்கிள் ரோடு அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வர மாதிரி இருந்துச்சுன்னா ரூட்டு கரெக்டாக படித்த மாதிரி வந்துச்சுன்னா கூகுள் மேப்பை மட்டும் கேட்காதீங்க. கூகுள் மேப் நிறைய வழி சொல்லும். போய் அங்கே ரோடு இல்லாமல் இங்கே எப்படின்னா ரோடு இருக்கும், ஆனால் மண் ரோடு, கல் ரோடு, ஆஃப் ரோடு ஏறுற மாதிரி ஆயிடும். ஆஃப் ரோட்லலாம் கார் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும் போகாது, வண்டி மாட்டிக்கும். பின்ன டோவிங் அது இதுன்னு வந்து கஷ்டமாயிரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால அது மட்டும் கொஞ்சம் இருந்துக்கோங்க. ஏன்னா டோவிங் வண்டி கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ரேட்டெல்லாம் கேட்க மாட்டாங்க. டோவிங் வண்டி வரத்துக்கே இங்கெல்லாம் டோவிங் வண்டியே இருக்காது. வரணும்னா டவுன்ல இருந்தால் வரணும், ஊட்டி அந்த மாதிரி இடம் தான் வரும். இது பார்த்தீங்கன்னா வியூ பெண்டு பார்த்தீங்களா? வியூ பாருங்க, இந்த வியூலாம் கிடைக்குமா உங்களுக்கு? பார்த்துக்கோங்க, இங்கே பாருங்க வியூ. பார்த்தா அருவங்காடு டவுனு மேலே குன்னூர் ரோடு. நீங்கள் ரோட்டில் குன்னூர் வழியில் நீங்கள் சொன்னீங்க மெயின் ரோடு, அந்த வழி அதெல்லாம் ரோடு பார்த்துக்கோங்க. ரோடு ரொம்ப சின்ன ரோடு, நல்லா பெண்டு, நல்லா மெயின் ரோடு விட்டு இந்த ரோடுக்கு வர காரணம் இந்த வியூ மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு நாங்கள் டைமிங்னு சொன்னோம், அதை தாண்டி ரெண்டாவதுன்னு பார்த்தா இது தான் ரெசார்ட். நான் உங்களுக்கு காமிச்சேன், அந்த ரெசார்ட்டில் மஸ்ட் ஸ்டே. ஏன்னா உங்களுக்கு வியூ பார்த்தாலே தெரியுது. அப்போ இங்கே ஸ்டே பண்ணால் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தோணும்ல, அதுக்காகவே ஒரு ஸ்டே இருக்குது. இது பாருங்க, இது ஒரு காட்டேஜ் இருக்குங்களா? இந்த காட்டேஜில் தங்கிக்கோங்க. இந்த ப்ரௌன் கலரில் இருக்குல்ல, அந்த காட்டேஜ் தங்கிக்கோங்க. மற்றபடி வேற ஒரு காட்டேஜ் காமிச்சிடற லெஃப்ட் சைடில் ஒன்று இருக்கும், அந்த வியூ பாயிண்ட். இதுலேயும் இந்த 2 காட்டேஜ் வந்தால் வியூ பாயிண்ட் நல்லா தெரியும். ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்குள்ளே தான் வருங்க. நம்ம லெஃப்ட் சைடில் பார்த்துக்கிட்டு இருக்கல காடு, அந்த காடு சென்டரில் தான் வரும். பார்த்துக்கோங்க எப்படி இருக்கும்னு. பார்த்துக்கோங்க, வண்டிங்க ஒன்று ரிப்பேர் ஆகி நிற்கிது. மெக்கானிக்கு பார்த்தீங்களா எங்கேருந்து வராங்கன்னு. இதெல்லாம் பாருங்கள், நம்ம ஆதிவாசி மக்களுங்க.
டென்ட் போட்டு உட்காந்துருக்காங்க. இதுதான் அவங்க வீடு, குடியிருப்பு. ஆனால் இங்கே மழை பெஞ்சா கொஞ்சம் பாவம். காட்டு எருமைலாம் ஜாஸ்தி சுற்றுற நடமாட்டம் ஏரியா இது. காட்டு எருமை என்னமோ நம்ம வீட்டில் நம்ம ஊரில் நாய் எல்லாம் சுற்றல அந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்குங்க. ஒன்றும் பண்ணாதுங்க. நம்ம அது ஒன்றும் பண்ணாத வரைக்கும் அது ஒன்றும் பண்ணாது. நம்ம ஏதாச்சும் நோண்ட ஆரம்பிச்சோன்னா தான் அது வரும். ஆனால் போட்டுச்சுன்னா போட்ட மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம எல்லநல்லி வந்துட்டோம். எல்லநல்லிங்கிறது என்னென்னா குன்னூர்லேருந்து 2வது ஸ்டாப்பு எல்லநல்லி. குன்னூர்லேருந்து மொத்தம் பாய்ஸ் கம்பெனி. ஃபஸ்ட்டு வந்து வெல்லிங்டன். ஃபஸ்ட்டு வெல்லிங்டனு குன்னூர்லேருந்து. ஓகே. பாய்ஸ் கம்பெனி வெல்லிங்டனு, பாய்ஸ் கம்பெனி, அருவங்காடு, எல்லநல்லி. 4வது ஸ்டாப்புங்க. நான் 4வது ஸ்டாப் வந்தோம். நீங்கள் மெயின் ரோட்டில் வந்தீங்கன்னா 4வது ஸ்டாப்பு எல்லநல்லி. நம்ம இதில் வந்தோன்னா கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுவோம். அப்படியே மேலே போனீங்கன்னா அந்த மெயின் ரோடு பிடிச்சிடலாம். அந்த குன்னூர்லேருந்து வரீங்களா அந்த மெயின் ரோடு பிடிச்சிடலாம். அந்த மெயின் ரோடு பிடிக்காமலே நம்ம ஊட்டிக்கும் போகலாம். அதுக்கு ஒரு வழி இருக்குது. அந்த வழி தான் நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். போ பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். நல்லா தான் இருக்குது. இல்லை ரோடை சொன்ன அந்த பைக்கை சொன்னேன், வேறு எதுவும் சொல்லலை. பைக்கு பார்த்தீங்களா, RS பைக்கு நல்லா V3யோட மாடிஃபிகேஷன் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. நம்ம ஊட்டியில் பொறுத்தளவுக்கு RS தான் ஜாஸ்தி வச்சுருப்பாங்க. இது உங்களுக்கு மேலே வண்டி போகிறது தெரியுதுன்னு நினைக்கிறேன். மேலே ஒரு ரோடு போய் தெரியுதுங்களா, அந்த ரோடு தான் உங்களுக்கு மெயின் ரோடு. பொண்ணை சொல்ல அங்கே வண்டி போகிறத சொன்னேன். அதுதான் உங்களுக்கு மெயின் ரோடு வரும். பார்த்தீங்கன்னா லாரி ஒன்று மாட்டிடுச்சு. லாரி ரிவேஸ் எடுத்துகிட்ருக்காங்க. சரி மேலே வழியிலே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இறங்குறாரு, ரைட் ஏறி போ அப்படின்றாரு. இந்த பையன் பார்க்குறாங்க, சரி ரைட் ஏறி போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த கார் ஜாமான் நிற்கிது. டிராஃபிக் தான் ஃபுல்லாக, பார்த்துக்கோங்க, பார்த்தாலே தெரியுது. ஃபுல்லாக டிராஃபிக்காக தான் இருக்கும். நம்ம ஆட்டோக்காரர் வந்துடுவார் ஏறி 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 எங்கே பார்த்தாலும். அவர் தான் நம்மளை டிராஃபிக் பண்ணி விட்ற மோஸ்ட் ஆள். நம்ம ரிவேஸ் எடுத்துகிட்ருக்காரு. பாருங்கள், ஒரு வண்டி ஆட்டாக்கிற சவுண்டு கேட்டிங்களா? வண்டியே இல்லை டிராக்டரான்னு தெரியல, அந்தளவுக்கு சவுண்டு. பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் காமிச்சு தரேன். இதுதான் வந்து எல்லநல்லி ரயில்வே ஸ்டேஷனு. உங்களால் டாய் ட்ரெயினில் மேட்டுப்பாளையம் வர போக முடியல, எனக்கு இங்கேயே போனால் போதும் அப்படின்னு யோசிக்கும் போது உங்களுக்கு இந்த ட்ரெயினில் 2 ட்ரெயினுன்ற இந்த ட்ரெயினை நீங்கள் இது பண்ணலாம். ஏன்னா இந்த ட்ரெயின் லோக்கல் இங்கே குன்னூர் டு ஊட்டி ஓடுறது. சரி டாய் ட்ரெயினில் போகணுன்னு ஆசை இருந்துச்சு, அங்கே போக முடியல, டிக்கெட் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு ஆசை இருக்கவங்க இந்த ட்ரெயினுக்கு டிக்கெட் இருக்குது. ஆனால் நீங்கள் நேரில் வந்தாலும் டிக்கெட் கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் நேரத்திலே வாங்க. டைமிங் மட்டும் பார்த்துக்கோங்க. டைமிங் வந்து எங்களுக்கு சரியாக தெரியல. டைமிங் இருக்குது, அவங்களுக்கே சரியாக தெரில. ஏன்னா ஒரு நாள் ஓடும், ஒரு நாள் ஓடாது. ஆனால் மோஸ்ட்டாக அது ரெகுலராக ஓடுற ட்ரெயின் தான், ரெகுலர் ஓடுறது தான். மழை பெஞ்சா மட்டும் இதான் தெரியுமே உங்களுக்கு, பாறைக்கல் உருண்டுரும். ஏன்னா ரயில்வே ட்ராக் ஃபுல்லாக அதுக்கு சென்டரில் தானே இருக்குது. பாறைக்கல் உருண்டுருச்சுன்னு சொல்லி ட்ரெயினை நிப்பாட்டிடுவானுங்க. பார்த்துக்கோங்க. அவலாஞ்சி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனால் இந்த படத்தில் வர அவலாஞ்சி இல்லை, இது வேற அவலாஞ்சி. அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி நீலா இங்கே தான் எடுத்தது. இல்லை அது அந்த அவலாஞ்சி இல்லை. அந்த அவலாஞ்சி வந்து அப்பர் பவானியில் இருக்குங்க. இது வந்து அந்த அவலாஞ்சி இல்லை. அது நீங்கள் வடை பார்த்துருப்பீங்கல்ல, அதெல்லாம் நம்ம ஊரில் தான் எடுத்ததுங்க. பாருங்கள் ரயில்வே ட்ராக்குங்க, கீழே ரயில்வே ட்ராக்குங்க. ரயில்வே ட்ராக் தெரியுதா? சென்டரை போகும். அது சீனரி நம்ம வண்டியில் போகும்போது இப்படி இருக்கும்போது ட்ரெயினில் 20 தான் போவோம். டாப் ஸ்பீடே 20 தான். இதில் பொறுமையாக ஜாலி பண்ணிவிட்டு அழகாக போகலாம். நம்மளுக்கு இன்னொரு ஊட்டி போகும்போது அதோட அழகு ரசிக்கணும்னா நம்ம மேட்டுப்பாளையம் ட்ரெயினை தான் ஏறணும். அது அதோட அழகாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கேயும் பிளாக்கு ட்ரெயின் வருதுன்னு சொல்லிட்டு இங்கேயும் பிளாக்கு. நம்ம அந்த ட்ரெயினை தான் இங்கே பிளாக் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா எத்தனை மணி போட்டிருக்கு? டைம் பார்த்தீங்கன்னா 88:63 போட்டிருக்கு. எப்படிலாம் டைமிங் பார்த்தீங்கன்னா இது ரயில்வே ட்ரெயின் டைமிங்ன்றாங்க. பார்த்தீங்கன்னா மேலே தெரியும் உங்களுக்கு ரோடு. மேலே அந்த ஒயிட் கலர் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கும் மேலே தான் மெயின் ரோடு. நாங்கள் ஒன்றும் இல்லை, இன்றைக்கி வந்து ட்ரெயின் லேட்டு, அதனால நாங்கள் அப்படி நிற்க வேண்டியதாக இருக்குது. இல்லாட்டினா நேரம் நாங்கள் ஊட்டி போயிருக்கணும். ட்ரெயினை வந்து காமிச்சு தரேன். ட்ரெயினை தான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன், வேறு எதுவும் சொல்லலை. வியூ பார்த்தீங்களா? இங்கே இந்த மரம் பார்த்தீங்களா? இந்த மரத்தில் தான் உங்களுக்கு இந்த 2Hல காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா? அதில் வந்து பேப்பரு. இது என்ன மரம்டா? பேப்பர் மரம். நானும் ஓடிச்சிருக்கேன். மீன்ஸ் பேப்பர் மரம் இல்லையாம அது. அது நாங்கள் ஏன் பேப்பர்னு சொல்கிறோன்னா உறிஞ்சி வருது பேப்பர் மாதிரி. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், லப்பர் மரம். சாரி லப்பர் மரம்.
இதில் இருந்தால் லப்பர் எடுப்பாங்க, பத்தாது கம்மு எப்படி எடுப்பாங்கன்னு தெரியும்னு நினைக்கிறேன். கம்மு அப்படின்னா அணிலோட வேஸ்ட் இருக்குங்களா, அதாவது அணில் ஆய் போகுங்களே, இந்த ஆய் போகிறது வந்து இந்த மரத்துலேயே உருகி டைட் ஆயிடும், அதை இழுத்து அதுக்கப்புறம் தான் இருந்தால் கம் எடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சது இதுதான். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஃபோன் வருதுடா விவின் அண்ணன். அதாவது நாங்கள் கூலூர் ஆஃபீஸ்னு ஃபோன் வருது, நாங்கள் வந்து அது அவாய்ட் பண்ணிட்டோம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் டிராஃபிக் எவ்வளோ இருக்குன்னு. இது வந்து சொல்லப்போனால் எல்லநெல்லி ஸ்டாப் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கேத்தின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாப்பு. எல்லநெல்லின்னு தான் சொல்லுவாங்க, ஏன்னா உங்களுக்கு இங்கே போட்டிருக்காங்க போர்டுன்னு தெரியும், கேத்தி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, தெரியுதுங்களா? நம்ம டூரிஸ்ட் மக்களுங்கெல்லாம் இருக்காங்க முன்னாடியும் பின்னாடியும். நம்ம வியூவை பார்க்க, ட்ரெயினை பார்க்கறதுக்கு நிற்கிறாங்க, ஒரு 5-6 பேர் நிற்கிறாங்க. அதில் ஒரு பொண்ணு நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் நம்மளை பார்க்குறாங்களான்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவங்க அப்பா தான் சார் பார்க்குறாரு. அவங்க அப்பாவுக்கு ஒரு ஹாய் சொல்லிடுங்க. அவங்க அப்பாவை பார்த்தா அவங்க அப்பாவே அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்க பிள்ளைய பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு அவங்க அம்மாவையும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் தப்பு இல்லை. விபின் அண்ணன் விடாமல் ஃபோன் பண்ணிகிட்ருக்காரு, என்ன சொல்கிறதுன்னு தெரில. எடுத்து பேசிட்டுமா? பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு, அங்கே கொடியோடு நின்றுட்டுருக்காரு. அவர் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, மறந்துருச்சு. தெரியுதுங்களா? கொடி வச்சுட்டு நிற்கிறாரு. அந்த பொண்ணு இருக்குது, அதை பார்க்காதீங்க, அந்த கொடியை பாருங்கள். சவுண்டு கேட்குதுங்களா? டூவர்ஸ் போட்டு காமிச்சுக்கிறேன், இந்த சவுண்டு கேட்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வருது, அதுதான் நம்ம ட்ரெயின். தெரியுதுங்களா ட்ரெயின்? பார்த்தீங்கன்னா இதுதான் குன்னூர் டு ஊட்டி போகிற ட்ரெயின், சரிங்களா? பார்த்துக்கோங்க, வண்டி ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அருமையாக இருக்கும். டாய் ட்ரெயின், இதுக்கு பேர் தான் டாய் ட்ரெயின். உங்களுக்கு வருது, நான் உங்களுக்கு டூவர்ஸ். இது வந்து எம்டியாக போகுது, ஏன்னா இப்போ ஊட்டியிலேருந்து ஆலயத்தை போகும், அதனால் எம்டியாக போகும். பார்த்தீங்களா, அதுதான் ட்ரெயின் எம்டியாக போகுது, தெரியுதுங்களா? நம்ம இன்ஜின் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பின்னாடி இருக்கும். நான் உங்களுக்கு இன்ஜின் காமிச்சிறேன். வந்து 1956ஓட இன்ஜினா 19 அந்த மாதிரி 19ல் இன்ஜின் இருக்காது, கொஞ்சம் ஆள் ஏற்றிட்டு அது போகும். பார்த்தீங்கன்னா 6724 வண்டியோட இன்ஜின் நம்பரு 6724. பார்த்தீங்கன்னா ஆள் ஏறுது, ஏன்னா ஊட்டிக்கு ஆள் ஏறுது, தெரியுதுங்களா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நிற்காம போகுது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து இப்போது என்னென்னா எங்களுக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இந்த ட்ரெயின் வந்து இப்போதைக்கெல்லாம் வரவே வராது, 10:15 போகாத ட்ரெயின். ஆனால் அந்த ஆளுங்கள்லாம் ட்ரெயினுக்கு தான் நின்றுட்டுருக்காங்க போல். டிரைவருக்கு பிரேக் கிடைக்கலையா என்னன்னு தெரியல, அவர் பாட்டுக்கு போகிறாரு. இல்லை, டிரைவர் தூங்கிட்டு இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன், பார்த்தீங்க தானே? நம்மளோட ரயில்வேனோட கேட்டு வந்து நம்ம மிஷின் டைப்லாம் இல்லை, கட்டிங் பிளவுஸ் தான் திருக்குவாங்க. நான் உங்களுக்கு அது தெரியுதான்னு தெரியல, இல்லை தெரியாது. கட்டிங் பிளேட் வச்சு திருகுனா தான் அந்த இது ஓப்பன்